தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து அருள்வாக்கு. அதிகாரம் 37, இறை திருவசனம் 16. இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவரே, கெருபுகள் மேல் வீற்றிருப்பவரே, உலகில் உள்ள அனைத்து அரசுகளுக்கும் நீர் ஒருவரே கடவுள். விண்ணுலகையும் மண்ணுலகையும் உருவாக்கியவர் நீரே. நீயே எமது ஒளி, நீயே எமது வழி, நீயே எமது வாழ்வு இயேசையா. நீயே எமது ஒளி, நீயே எமது வழி, நீயே எமது வாழ்வு இயேசையா. நீயே எமது ஒளி, நீயே எமது வழி, நீயே எமது வாழ்வு இயேசையா. நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என்ன அழியாத கோலங்கள். நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என்ன அழியாத கோலங்கள். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின் பொருளாவாய். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின் பொருளாவாய். உமது பாத பதிவுகள் எமது வாழ்வின் தெரிவுகள், அவற்றில் நாம் நடந்தால் வெற்றியின் கனிகள். நீயே எமது ஒளி, நீயே எமது வழி, நீயே எமது வாழ்வு இயேசையா, இயேசையா. உயிருள்ள அன்பராக நண்பராக எம்மை படைத்தாண்டு வழி நடத்தி வருகின்ற இறைவா, எங்களுள் வாசம் செய்பவரே, எம்மை ரட்சித்து மீட்டெடுத்தவரே, உம்மை நாங்கள் வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். இந்த நாளின் காலையிலிருந்து இந்த நேரம் வரை எம் பாதை காட்டும் ஒளியாக, சுடராக, வழியாக, வாழ்வாக இருந்து எம்மை வழிநடத்தி வந்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்னை கன்னி மரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த மாதத்தின் முதல் சனிக்கிழமையில அன்னையின் பரிந்து பேசுதல் வழியாக எமக்கு செய்த எல்லா நன்மைத்தனங்களுக்காக நெஞ்சார உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நற்கருணை பேழையை தன் வயிற்றில் சுமந்த அன்னை, இதோ எம்மவருக்கு தாயாக நீர் கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்மை தாளாட்டி சீராட்டி பாலூட்டி வளர்த்தது போல ஒவ்வொரு நாளும் இதோ இந்த அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாய்க்குரிய அன்போடு, கரிசனையோடு, அக்கறையோடு வழிநடத்தி சென்று வருவதற்காக, எமக்காய் அனுதினமும் உம்மிடம் பரிந்து பேசுவதற்காக நாங்கள் உம் வழியாக அன்னைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட அன்னையின் பரிந்து பேசுதல் நாங்கள் சென்ற இடங்களில் பணிகளில் பாதுகாப்பாயிருந்தது. நன்றி அப்பா. அப்பா, இந்த தவத்திரு நாட்களிலே நாங்கள் பல்வேறு விதமான புண்ணிய நெறிகளில் வளர எங்களையே நாங்கள் தவ முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது நீர் அவை அனைத்தையும் ஆசீர்வதித்து எங்களை செம்மையான பாதையில் வழி நடத்தி வருகிறீர். நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் வெளியே செல்லும் பொழுதும் வரும் பொழுதும் எங்களுக்கு நீர் துணையாக இருந்து காத்து வந்து கொண்டிருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. இதோ இந்த அருமையான நேரத்தில்
எமது திரு அவை தலைவர்களை இந்த இரவு வேளையிலே உம் கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். எம் நாட்டு தலைவர்களை எமது கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். அரசாங்க பொதுத் தேர்வை சந்தித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். மாணவ கண்மணிகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த ஆண்டு நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களை உமது கரங்களிலே ஒப்புக் கொடுக்கின்றோம். நல்லதொரு ஆட்சி தலைவர்களை நீர் தமிழகத்திற்கு தர இருப்பதற்காக உமது கரங்களிலே ஒப்புக் கொடுக்கின்றோம். நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, அன்றாட கூலி வேலைக்கு சென்று கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். குடும்பத்தின் பாரநிலை வறுமநிலை காரணமாக அல்லும் பகலும் என வேலை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை எல்லாம் உமது கரங்களிலே ஒப்புக் கொடுக்கின்றோம். கோட்டை அரணாய் பாதுகாப்பாய் இருக்கின்ற அன்பு இறைவா, எங்களிடம் தனிப்பட்ட விதத்திலே ஜெபிக்க கேட்டுக்கொண்ட பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். வியாதிய நிமித்தம் உம்மால் எல்லாம் கூடும் என்று நம்பிக்கையோடு இருக்கிற பிள்ளைகளை தொட்டு நீர் சுகப்படுத்துவீர் என்ற பேராற்றலோடு அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இருக்கிற பிள்ளைகளை உமது கரங்களிலே ஒப்புக் கொடுக்கின்றோம். நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டியதற்கு மேலாக நன்மைகளை செய்ய வல்லவரே, உம் கரங்களில் சிரம் தாழ்த்தி எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டியதற்கு மேலாக நன்மைகள் செய்து கொண்டு வருபவரே, நாங்கள் எங்களையே சிரம் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். அன்றாட கூலி வேலைக்கு மிகவும் அடிமைப்படுத்தப்படுகின்ற வேலைக்கு சென்று கொண்டிருக்கிற குழந்தை தொழிலாளர்களை உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, கடல் தொழிலில் உயிரையும் பொருட்படுத்தாது கடலுக்கு சென்று வேலை செய்கின்ற பிள்ளைகளை உமது கரங்களிலே ஒப்புக் கொடுக்கின்றோம். அன்பு இறைவா, சிறப்பாக இதோ இந்த நாட்களில் போரினால் பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு நாட்டையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். அமைதியற்ற சூழ்நிலையில் வாழுகின்ற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். சிறப்பாக தமிழக மக்கள் அந்த தேசத்துல பல்வேறு இடங்களில குடும்ப முன்னேற்றத்திற்காக குடும்ப வறுமையினால் வெளியில் சென்று வேலை பார்த்தால் நமது குடும்பம் நன்றாக இருக்குமே என்ற ஒரு மனத்தின் ஆசையினால் அந்த இடங்களில் வேலை சென்று கொண்டிருக்கிறார்களே அப்பா, அந்த பிள்ளைகளை எல்லாம் அவர்களை திண்டாட்ட வாழ்க்கையெல்லாம் உமது கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. உலக அமைதிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அமைதியற்ற சூழ்நிலைகளுக்கு நீர் அமைதியை தந்திரலும். உலகம் தர இயலாத அமைதியை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று கூறிய வாக்கு மாறாத வல்லமையுள்ள ஆண்டவரை, குடும்பங்களில் பணி செய்கின்ற இடங்களில் போராட்ட நிகழ்வுகளில் நீர் அமைதியை கொடுப்பீர், அமைதியை கொடுக்க வல்லவர் என்ற நம்பிக்கையில் ஆண்டவரே, இந்த இரவை உமது கரங்களிலே முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். ஏற்று ஆசீர்வதித்து உயிர்த்தல் எங்களுக்கு ஆற்றலை தந்திரலும். ஆமேன். எல்லாம் வல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அல்லேலூயா. தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். God bless you.